بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலிஹி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலிஹி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த உலகத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் நம்முடைய எஜமானனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறியவனாக, அவனுடைய திருத்தூதர் நம்முடைய தளபதியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய நபி தோழர்கள் மீது, நபி தோழியர்கள் மீதும், இந்த ஓரிரை கொள்கை சத்தியம் எது அசத்தியம் எது என்று சொல்லி நம்மை ஒன்று சேர்த்த முன்னாள் இந்நாள் மார்க்க அறிஞர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஓரிரு கொள்கையின் பின்பற்றி மரணிக்கும் வரை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோர் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீது என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக, இந்த புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்திலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது பாக்கியம் நிறைந்த நாள். ஜும்மா. ஜும்மா என்றால் அனைவரும் ஒன்று கூடுதல், சங்கமித்தல், இதனுடைய பொருள். இந்த ஜும்மா நாளுடைய சிறப்புகள், இந்த ஜும்மா நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், ஒழுங்குகள், சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜும்மாவானது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்திற்கும் இந்த ஜும்மா நாள் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டு வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது சமுதாயங்களிலே நம்முடைய சமுதாயம்தான் இறுதி சமுதாயம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் இறுதி நபி. அல்லாஹ்வால் லட்சக்கணக்கில் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் அவர்கள் தான் இறுதி நபி என்று அல்லாஹ்வால் முடிக்கப்பட்ட நம்ம செய்தியை பார்த்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நமக்கு நம்முடைய சமுதாயம் பிந்தைய சமுதாயமாக இறுதி சமுதாயமாக இருந்தாலும் நமக்கு முந்தைய சமுதாயத்திற்கும் இந்த ஜும்மா கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக யூத சமுதாயம், அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சனிக்கிழமை ஜும்மா நாளாக அல்லாஹ் கடமையாக்கி அவர் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்தவ சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஜும்மா நாளாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டு வழிபட்டுகின்றதை பார்த்திருக்கின்றோம் ஹதீஸ்ல. இறுதியாக நம்முடைய சமுதாயம் காலத்துல நாட்கள்ல பிந்தி இருந்தாலும் முந்தி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நமக்கு ஜும்மா நாளாக கடமையாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒழுங்குகள், நன்மையான காரியங்கள், அதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூரியன் உதிக்கின்ற நாளிலேயே வெள்ளிக்கிழமையில் தான் சிறந்த நாளாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால்
இந்த வெள்ளிக்கிழமையை தான் நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள். அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில் தான். எல்லாரும் அறிந்திருந்த செய்தி தான். அதே போல அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியதற்காக அவர்கள் 1 வார காலமோ 2 வார காலமோ சொர்க்கத்தில் அமர்த்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியதற்காக சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில் தான். அடுத்ததாக சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில் தான். அதே போல இந்த மனித குல படைப்பு வெள்ளிக்கிழமையை தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். யுகோ முடிவு நாள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் அழியக்கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்றது. பிறகு சூறு ஊதப்படக்கூடிய நாளும் வெள்ளிக்கிழமையில் தான். பிறகு மறுமை தீர்ப்பு நாளாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசி நரகவாசி என்று சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், அந்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்றது. அவ்வளவு சிறப்பு மிக்க நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் எவர் என் மீது சலவாத் ஒரு முறை சொல்கின்றாரோ, சலவாத் என்றால் நம்முடைய இந்த ஏகத்துவ கொள்கைகளுக்கெல்லாம் முன்னால ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தா பள்ளிக்கு நம்ம போயிருப்போம், மதுஹப் ஜமாத்துக்கு போயிருப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத் என்று நம்ம விளங்கி இருக்கும், சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய இந்த சத்திய அறிஞர்கள் வந்த பிறகு சலவாத் என்பது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது சலவாத் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த சலவாத் இந்த வெள்ளிக்கிழமை எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு இந்த நாளையில ஒரு முறை சொல்கின்றாரோ அவருக்கு 10 மடங்கு நன்மை எழுதப்படுகின்றது. எவ்வளவு நன்மையை பாருங்க. எவ்வளவு வீணான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம், வீண் பேச்சில் ஈடுபட்டு இருக்கிறோம், வியாபாரம் கடை வச்சிருப்போம், வியாபாரம் இல்லாம இருக்கும். அழகா ஒரு தடவை சொன்னா 10 நன்மை கிடைச்சிருது. 10 முறை சொன்னா ஒரு தடவை சொல்றது ஒரு 2 நிமிடம் கூட ஆகாது. 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000, 1000க்கு லட்சம். இந்த மாதிரி என் மீது அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமையில செலவா சொல்லுங்கள். நம்முடைய நன்மை எழுதப்பட்டு நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. இலகுவான வார்த்தை. எல்லோரும் தொழுகையில அத்தையா தீர்ப்புல ஓதக்கூடிய வாசகம். அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். பிறகு என் மீது வசீலாவை தேடுங்கள். வசீலா என்றால் என்ன என்றால், அதாவது சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுங்க சொல்லி சொல்றது. அவ்வாறு யார் வசீலாவை என் மீது தேடுகின்றார்களோ மறுமை நாளில் அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதே போல சலவாத், அதாவது என் மீது சலவா சொல்லும் பொழுது யார் அதற்கு மறுமொழி சலவா சொல்லவில்லை, அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லவில்லை, அவன் தான் கஞ்சன் என்று சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம், செலவுல கஞ்சன் செலவு பண்றதுக்கு ரொம்ப இறுக்கி பிடிச்சி இந்த நன்மையான காரியங்களை கொடுக்காத நம்ம கஞ்சன் சொல்லி சொல்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்ற, என் மீது செலவா சொல்லப்பட்டு எனக்கு மறுமொழி செலவா யார் செலவா சொல்லவில்லை அவன் தான் பெரிய கஞ்சன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாள்ல அதிகமா அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். அதே போல வெள்ளிக்கிழமை சிலருடைய புரிதல் என்ன, வெள்ளிக்கிழமைனா எப்படியாவது நம்ம ஜும்மால போய் தொழுவ மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் தொழக்கூடிய நபருக்காக சொல்றேன், யாரையும் தவறா சொல்றதுக்காக சொல்லல, சுட்டி காட்டுறதுக்காக சொல்லல. எல்லோரும் தவறுகள் செய்து இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம மாறினவங்க தான். நமக்கு ஏகத்துவக்குள் எடுத்து சொல்லப்பட்டு நம்ம அதை கேட்டு விளங்கி தான் இந்த முழுமையா வந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்ம இன்னும் நம்மளை முழுமைப்படுத்த சீராக்கணும். இப்ப என்ன நம்மளோட புரிதல் என்ன, எப்படியா வெள்ளிக்கிழமை தொழுகையில போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய புரிதல். வியாபாரம் பண்ணி இருப்பாங்க, அலுவலக வேலைகள்ல இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருப்பாங்க, எப்படியாவது வெள்ளிக்கிழமையாவது போய் நம்ம தொழுதுருந்தோம், வாரத்துல ஒரு நாள் தொழுதுருந்தோம் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருடைய புரிதல் என்ன, மார்க்கத்தை விளங்கி இந்த நடைமுறைகள்லாம் உணர்ந்தவங்க எப்படி இல்ல முன்கூட்டி நம்ம போய் அமர்ந்து என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழுது உரைய ஆரம்பிக்க முன்னாடி நம்ம போய் கலந்துக்கிட்டு முழுமையான நன்மை பெறணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் எப்படி தொழுகையில கடைசி ரக்காத்துல வந்து கலந்துக்கிறவங்களா இருப்பாங்க. சாதாரண தொழுகையில போய் கலந்துக்கிற மாதிரி ஜும்மால கடைசி ரக்காத்துல கலந்துவங்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தவிர்த்து கொள்ள வேண்டும். இதோட புரிதல் என்ன, நம்ம என்ன முன்கூட்டியே வந்து அமர்ந்து சுன்னத் தொழுத பிறகு இந்த உரையில் பங்கு பெற வேண்டும். அதே போல ஜும்மா நாள்ல 2 தரப்பினர் இருப்பாங்க. எப்படி வாசகம், அதாவது நம்மள்கிட்ட நம்ம யாசகம் கேட்கக்கூடிய நபர்கள் இருந்தா தொழுகைக்கு பிறகு நிற்பாங்க, சாப்பாடு கொடுங்க, பொருளாதாரம் ஏதாவது கொடுங்க சொல்லி கேட்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமையில மலக்குமார்கள் முன்னாடியே
யாசம் கேட்கக்கூடிய தொழுகை பின்னாடி நின்று நம்மளுடைய யாசம் கேட்பாங்க. அந்த மலக்குமார்கள் தொழுகைக்கு முன்னாடி ஒரு நேரம் ஒன்று உண்டு. அந்த நேரத்துல உதாரணத்துக்கு 12 மணிக்கு நம்ம லுஹர் சலாம் பாங்க சொல்றதுன்னா அந்த ஒரு கணக்கு வச்சுங்க. இந்த நேரத்துல பள்ளி வாசல்ல எத்தனை வாசல் இருக்கும், அந்த வாசல் மலக்குமார் நின்று கொண்டு முதலில் வரக்கூடிய சாரர் நம்ம என்ன விளங்கி கொண்டு வைத்திருக்கிறோம், முதலில் வரக்கூடிய நபர்னு விளங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த ஹதீஸ்ல அப்படி கிடையாது. முதலில் வரக்கூடிய சாரார் அந்த எந்த நேரம் என்று குறிப்பிடவில்லை. முதலில் வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு குர்பானியை ஒட்டகம், அதாவது ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா இந்த நன்மையும் அந்த நன்மை அவர்கள் எழுதப்படுது. முதல் வரக்கூடிய சாரா, அது ஒரு ஆளா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம். முதலில் வரக்கூடிய சாரார்களுக்கு இந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா நன்மை இந்த எழுதப்படுகின்றதான், வழக்குமாறு எழுதுவாங்களாம். இரண்டாவது வரக்கூடிய சாரார்களுக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், இரண்டாவது வரக்கூடிய நபர் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஹதீஸ்ல அப்படி கிடையாது. முதலில் வரக்கூடிய சாரா, இரண்டாவது வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தோம்னா நன்மை அது எழுதப்படுதான். மூன்றாவதாக வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு ஆட்டை, நல்ல கொம்புடைய ஆட்டை குர்பானி கொடுத்தோம்னா என்ன நன்மை எழுதப்படுதான். நான்காவது வரக்கூடிய சாரார்களுக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்தா நன்மை அது எழுதப்படுதான். கோழி குர்பானி கொடுக்கல வராது, அந்த கொடுத்தா என்ன நன்மை அது எழுதப்படுதான். ஐந்தாவது வரக்கூடிய நபர்கள் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மையோ அந்த நன்மை எழுதப்படுதான். அப்ப பிறகு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள்லாம் அட்டண்டன்ஸ் என்ன செய்யற, பெயர் பதிவு செய்யறாங்க. ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குமார் நிற்பாங்களாம். பிறகு பாங்கு சொல்வதற்காக என்ன செய்ய பாங்கு சொல்லுவாங்க. அந்த சொருப்புளி வாற்றக்கூடிய நபர் என்ன செய்வாங்க, பாங்குக்கு பிறகு ஏற ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப பாங்கு சொன்ன உடனேயே அந்த அட்டண்டன்ஸ்ல பதிவு பண்றாங்க மலக்குமார்கள், அட்டண்டன்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். அது வரைக்கும் உள்ளவங்க தான் ஜும்மாவுடைய கணக்கில் வர்றவங்க, அந்த அட்டண்டன்ஸ்ல இடம் பெறவங்க தான் ஜும்மா நாள்ல பங்கேற்கக்கூடியவங்க. அதற்கு பிற வரக்கூடிய அல்லாஹ் அறிவாது. அப்ப இந்த மாதிரி நம்ம அட்டண்டன்ஸ்ல பெயர் பதிவு நம்ம இருக்குதா, நம்ம இடம் பெற்று இருக்கிறோமா. அதே போல இதே மாதிரி தொடர்ந்து 3 வாரங்கள் இது மாதிரி எக்ஸிப்ட் ஆயிடுச்சு, தவிர்த்துட்டோம். அவர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அவர்கள் மார்க்கத்திலிருந்து தூரமாக்கி விட்டாங்கன்னா, அவர்கள் இந்த மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்கி வச்சிடறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ், அவங்களுக்கு மார்க்கெட் டிஸ்டன்ஸ் என்ன நம்ம செய்ய வேண்டும், பரிசோதனை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த அட்டண்டன்ஸ்ல பெயர், நம்மளுடைய பெயர் இந்த வாரத்துல மலக்குமார் நம்ம அட்டண்டன்ஸ் பெயர் எழுதியிருக்கிறாங்களா, தாமதமா வந்தமே. அதற்காக இந்த தலைப்பு, இந்த ஜும்மாங்கிற தலைப்பு எதற்காக, நம்ம பலகீனமா இருப்போம், அதற்காக தான் திரும்ப நம்ம இந்த செய்தி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. நானும் இந்த மாதிரி தவறு செய்தவன் தான். பிறகு இந்த மாதிரி நம்மளுடைய மார்க்க அறிஞர்களா சொல்லக்கூடிய சொற்பொழிவுலாம் கேட்ட பிறகு நானும் மாறினவன் தான், நானும் ஒரு வியாபாரி தான். அப்ப இந்த மாதிரி மலக்குமார் என்ன செய்யறாங்க, ஜும்மானுக்கு சிறப்பு எது, சொற்பொழிவு தான். சொற்பொழிவுக்கு பிறகுதான் தொழுகை. ஜும்மானாவே சிறப்பு எது, சொற்பொழிவு. அப்ப அந்த சொற்பொழிவு கேட்க மலக்குமார்கள் அமர்ந்து விடுவார்களாம். பாருங்க எந்த அளவு முக்கியத்துவம். பிறகு அந்த மலக்குமார் அமர்ந்து விடுவார்கள். எவர் ஒரு வெள்ளிக்கிழமையில தூய்மையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, தூய்மை எந்த மார்க்கம், வாரத்தில் ஒரு நாள் குளிக்க இந்த மார்க்கம் சொல்றது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். பருவம் அடைந்த ஒவ்வொருவர்களும் வெள்ளிக்கிழமை கட்டாயம் குளித்து விட வேண்டும். எந்த மார்க்கமா சொல்லுதா, நம்ம மார்க்கம் மட்டும்தான். வெள்ளிக்கிழமை அடைந்து விட்டால் பருவ வயது அடைந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் குளித்து விட வேண்டும். பிறகு தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டு, அவர்கள்ட்ட இருக்கின்ற நறுமணங்களை பூசிக்கொண்டு, நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு, பள்ளியில் அமர்ந்து ஒருவர் பிரித்து விடாமல், நம்ம முன்னாடி உட்காருங்க நவந்து உட்காருங்க, அது மாதிரி செய்யக்கூடாது. பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசாம சொல்லக்கூடாது. தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, எழுப்பிவிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். எந்த ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு நேரத்துக்கு அப்பதான் நல்லா சொக்கும். நானும் தூங்கினவன் தான். இந்த மாதிரி தூங்குறவங்களை எழுப்பி விடாம, பேசுறவங்களை பேசாம இருங்க சொல்லாம, பேசாத அது ஒரு சொற்பொழிவாயிடும். அப்ப அது ஒரு அதோடைய சொல்லக்கூடிய சொற்பொழி சொல்லக்கூடிய கேட்பதற்கு அது ஒரு இதாயிடும், சலசலப்பாயிடும். இது ஒரு பிரித்து விடாமல் அமர்ந்து இருந்து செவிதாழ்த்து கேட்டு வாய்மூடி இருந்து அந்த உரையை கேட்கின்றார்களோ, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அவருடைய 1 வார காலம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இன்னும் ஒரு கூடுதலா செய்தியில என்ன இடம்பெற்றிருக்குன்னா, 7+3 நாள், அப்ப ஃப்ரைடே டு சண்டே 10 நாள். எவ்வளவு நன்மையை பாருங்க. செவிதாழ்த்தி இருந்து வாய்மொழி இருந்து யார்கிட்ட பேசாம யாரையும் பிரித்து விடாம அமைதியாக இருந்தோம்னாக்கா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன, 7+3 நாள் 10 நாள் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இதுல நம்ம என்ன கவனம் செய்து, வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. பாய் அஸ்லாம் பாய் நல்லா இருக்கீங்களா சொல்லுவாங்க.
நம்ம அதில் ஆஹா இவர் சொல்றாரு விளங்காம இந்த ஹதீஸை தெரியாம சொல்லுவாரு, நம்ம என்ன மௌனமா இருக்கணும். தொழுகை முடிந்த பிறகு சொல்லணும், இந்த மாதிரி சும்மா சொருப்பில் நடக்கும் பொழுது நீ பேசலாம் கூடாது, அமைதியா இருக்கணும், அமைதியா உள்ள வரணும். தொழுகை முடிந்த பிறகுதான் சலாம் சொல்றது, நலம் விசாரிச்சுக்கிறதுலாம் அப்படிதான். கை காட்டுவாங்க, என்னடா சலாம் சொல்லணும் கை காட்டுறா, மௌனமாங்க எவ்வளவு திமிரப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். இது நம்ம விளங்காம நம்ம அவங்க செய்யற செயல் அது. நம்ம இண்டிகேட் பண்ண தொழுகை முடிஞ்சு இண்டிகேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க விளங்கிக்குவாங்க, அவங்கள அடுத்த வாரத்துல தவிர்த்து கொள்வாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அதே போல இந்த ஜும்மாவுடைய சிறப்பு சொற்பொழிவு, சொற்பொழிவுக்கு பிறகுதான் தொழுகை. அதே போல ஜும்மாவுடைய பிரசங்கம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் மதீனாவுல ஒரு நேரத்துல ஜும்மா பயன் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் ஜும்மாவுடைய பயான் எப்படி இருக்கும், ஒரு ராணுவ வகுப்பிற்கு ராணுவ பயிற்சியாளர்களுக்கு எப்படி வகுப்பெடுத்தால் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு நல்ல ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய பயான் எப்படி இருக்கும், அதை என்ன செய்யறாங்க, செவித்தாழ்த்து கேட்பதற்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. செவித்தாழ்த்து கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அப்போ வியாபார கூட்டம், இப்போ வண்டியில எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க, தக்காளி 5 கிலோ 10 50 ரூபா, பூண்டு 1 கிலோ 200 400 ரூபா, பூண்டு 100 ரூபா 150 ரூபாய் வந்துருச்சு. சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய அப்புறம் என்ன செய்வோம், ஆஹா போய் வாங்கிருன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்ப வியாபார பல கடைகள்லாம் இல்லை, கடைகள்லாம் உள்ள ஏற்பெல்லாம் கிடையாது. அப்ப அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்டம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தானியங்களை பேரித்த பழங்களை கொடுத்து விட்டு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்டமாற்றம் செய்வாங்களாம். அப்ப சப்தம் விட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய நபிகள் ஜும்மா பயன் பண்றாங்க, சொற்பொழி நிகழ்த்து கொண்டிருக்கும் பொழுது இதை காதல கேட்கிறாங்க. நபித்தோட சகாபாக்கெல்லாம் உட்காந்து காதல கேட்கிறாங்க. ஆஹா என்னடா இந்த நேரம் பார்த்து வந்துட்டானே, நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கணுமே, நமக்கு தேவையான பொருளை வாங்கணுமே சொல்லிட்டு ஒரு சகாபாக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, 10 பேரை தான் பாக்கி எல்லா சகாவும் எந்திரித்து அந்த வியாபார கூட்டத்தில் அந்த வியாபாரிகள்கிட்ட போய் பண்டமாற்றம் செய்வதற்காக போயிடுறாங்களாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஒரு வசனம், குல் நபியே நீங்க சொல்லுங்கள். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் உட்கார்ந்து நபி 10 நபி சஹாபாக்கள் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர்களை நீங்க சொல்லுங்க நபியே நீங்க சொல்லுங்கள், இவர்கள் சொர்க்கவாசி. இந்த உலகத்தை இந்த 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 சான்ஸை விட்டா நமக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதெல்லாம் பெருசுபடுத்தாம நமக்கு அல்லாஹ் வழங்க இருக்கின்ற சொர்க்கத்தை அடைந்தாலும் ஒரு கஷ்டப்படுறோம். வாரத்துல ஒரு நாள் எதுக்கு தொழுவு வரும், எப்படியா வாரத்தை ஒரு நாள் தொழுவு போயின்னு அப்படிங்கிறதே தான் வரும் நம்ம. அப்ப இந்த அல்லாஹ் வழங்க இருக்கின்ற சொர்க்கம் தான் நமக்கு பெருசு. இந்த உலகம் ஒரு அற்பம். இந்த உலகமானது மூமீன்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்றது. அத்துன்யா சிஜ்னுல் மூமீன் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகமானது மூமீன்கள் ஒரு சிறைச்சாலை போன்ற, கஷ்டமா இருக்கும், சுகமா ஆள முடியாத மூமீன்கள். அதே மாதிரி இறை மறுப்பாளர்கள் இந்த உலகமான சொர்க்க சோலைன்னு அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறாங்களா, அவருக்கு அல்லாஹ்வுடைய வசனம் என்ன இறங்குது, இருக்கக்கூடிய 10 நபர்கள் நீ நபியே நீ சொல்லுங்க, இவர்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள். நபியே நீங்க சொல்லுங்க, இவர் அமர்ந்திருக்கூடிய ஒவ்வொருவரும் சொர்க்கவாசிகளாம். எவ்வளவு ஒரு சிறப்பை பாருங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், சொற்பொழிவுல செவிதாழ்த்து கேட்கணும், மற்றதெல்லாம் நம்ம மறந்துருன்னு. அதே மாதிரி சில வியாபாரிகள்லாம் இருப்பாங்க, நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை காலைல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைகள்லாம் சாத்தி இருப்பாங்க. நம்மளாம் கடை திறந்துருப்போம், வியாபாரம் மளிகை கடை அல்லது ஹோட்டல்ஸ் எல்லாம் மாதிரி வச்சிருப்போம். அவங்க முதலாளி என்ன பண்ணுவாரு, நம்ம கடையை சாத்தினா எங்க வியாபாரம் இன்னொரு ஆள் வியாபாரத்தை பிடிச்சிடறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திறந்து வச்சிருப்பாங்க, ஆளுங்களை விட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு மாற்று மத நண்பர்களா வச்சிருப்ப, நம்பிக்கையான ஒரு மாற்று மத நண்பர்களை அமர்த்தி வியாபாரத்தை பண்ண வந்துருவாங்க. முதலாளி மட்டும் வந்திருப்பாங்க. அவங்களை கேட்டாங்க, நீங்க கடை அதோடைய இந்த சூரா ஜும்மா 62 வசனம், யாயுகல்லதி நாமனு இதான் நூதியலி சலாத்தின் யௌமுல் ஜும்மா, இந்த வசனம் எதுக்கு இறங்குனது, நீங்க தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. வியாபாரமா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், எந்த ஒரு அலுவலகா இருக்கட்டும், வாங்க இந்த 12 1 மணி ஆயிடுச்சு, 1 மணி கணக்கா முன்கூட்டி நம்ம என்ன செய்யணும், வாங்க சொல்லுது முன்னாடி நம்ம அமர்ந்து விட வேண்டும். அப்ப அந்த வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் சொல்றாங்க. அப்ப அந்த நண்பர்களை ஹோட்டல்ல உள்ள மளிகை கடை முதலாளியை பார்த்து போட்டு, என்னங்க நீங்க பாப்போம் எதார்த்தமா வரும்போது பார்ப்போம், கடையை பத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுங்க. முதலாளியை போட்டு கூப்பிட்டு கேட்டோம்னாக்கா, நான் தான் வந்துட்டேன்ல, அவர்கள் மாட்டு மத சகோதரர் தானே, அவர்களுக்கு தான் தொழுகை கடமை கிடையாது. சரி, அவர்களுக்கு கடமை கிடையாது, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு யாருடைய முதலீடு, உன்னுடைய முதலீடு தானே. அதோட வரக்கூடிய ப்ராஃபிட் யாருக்கு, வேலை செய்யற ஆளுகளுக்கா? இந்த ஒரு 10 பார்சல் பிரியாணி விற்கிறாங்க, ஒரு 150 ரூபா 200 ரூபா ஒரு பொட்டலம் பிரியாணி, ஒரு 50 ரூபா பேக்கிங் கிடைக்குது, 10 பார்சல் விற்கிற 500 ரூபா. முதலாளி யாரு, தொழிலாளிக்க கொடுப்பாரு, எத்தனை பாக்ஸ் வித்திருக்கிற எவ்வளவு கேஷ். அப்ப இதெல்லாம் என்ன, யாருக்கு, வியாபாரத்தை விட்டு விடுங்க சொல்றான். அந்த அதுக்கு பிறகு வாங்க சொன்ன பிறகு யாருக்கும் ஒரு பைசா கூட அது ஹலால் கிடையாது.
மளிகை கடை வச்சிருப்பாங்க. நம்ம அந்த நேரம் பார்த்து சாத்திட்டா இன்னொரு கடை நம்ம வியாபாரத்தை குடிச்சிருவோம். அல்லாஹ்வுடைய இதெல்லாம் சோதனை. நீ தொழுகைக்காக விரைந்து வரியா, இல்ல நீ இந்த உலகத்துக்காண்டி, இந்த உலக ஆசைக்காண்டி நீ அதுல மூழ்கி கிடைக்கிறியா? பிறகு என்ன செய்யறாங்க? இது மாதிரிலாம் காரணம் சொல்ல பாக்குறோம். இது மாதிரிலாம் அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடை சாத்தும் போது வியாபாரம் அதிகமா இருக்கும். அப்பதான் நிறைய கஸ்டமர் வருவாங்க. இதான் சைத்தானோட ஊசல். அல்லாஹ் நம்ம சோதிப்பதற்காக அனுப்பக்கூடிய அந்த வியாபாரம். இந்த மாதிரி நாள் நம்ம என்ன செய்யணும்? முடியாது. தொழுகைக்காக டைம் ஆயிடுச்சு. இல்ல சில பேர் சில வியாபாரிகளா இருக்காங்க, வெள்ளிக்கிழமை காலை கடையை திறக்க மாட்டாங்க. நாங்களாம் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணவங்க தான். இப்ப வெள்ளிக்கிழமை காலை கடையை திறக்க என்ன? அப்பதான் வியாபாரம் அதிகமா இருக்கு, சாத்த முடியல. அது நம்ம ஜனங்க பண்ற அணியம் பெரிய அநியாயம். அது நம்ம வீட்டுல உள்ள சகோதரிகள் இருக்காங்க பாருங்க, சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு விளையாட்டா வராங்க. முடிஞ்ச வரை சமையல் பண்ண வேண்டியது, 12 மணி வரை சமையல் பண்ண வேண்டியது. அதுக்கு பிறகு சும்மா முடிஞ்ச பிறகு சமையல் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி வியாபாரத்தை விட்டுட்டு வருன்னு, அது மாதிரி இன்னும் பிற அலுவல்கள் ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை தியாகம், ஒரு தியாகம். இந்த மாதிரி வந்தா நமக்கு அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் என்ன? பரிசு என்ன? சொர்க்கம். இந்த மாதிரி செவிதாழ்ந்து வாய்மொழி இருந்தா நமக்கு ஒரு வார காவல் மன்னிக்கப்படுகின்றன, 10 நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன? சொர்க்கம். இதெல்லாம் நினைவு கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவர்களும் இந்த முன்கூட்டியே அந்த மலக்குமாறு எழுதக்கூடிய அட்டண்டன்ஸ்ல நம்ம பேர் இடம் பெறணும். அப்ப எப்ப அந்த அதுக்கு முன்னாடி நம்ம மலக்குமாறுன்னா ஒரு 12 மணிக்கு முன்னாடி நம்ம என்ன 12 மணிக்கெல்லாம் வந்துடணும், 12:30 வந்துடணும். இந்த அட்டண்டன்ஸ் பேர் இடம் பெறக்கூடிய மக்களாக நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை அறிந்து என்ன செய்யணும்? முன்கூட்டியே வந்து பெயர் பதிவுல நம்ம இடம் பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் அல்லாஹ்வுக்கு அருள் புரிவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஜும்மா, இந்த பாக்கியம் பெற்ற நாள், கடைபிடிக்க வேண்டிய நன்மையான காரியங்கள், சலவா சொல்றது, முன்கூட்டி வந்து அமர்வது, நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு, இந்த நாள் வந்து ஒரு பெருநாள் மாதிரி நல்ல வெண்மையான ஆடைகள் வந்து அல்லாஹ்வுடைய நபிகள் நாங்கள் வெள்ளிக்கிழமை அணிந்து கொள்வார்களாம். அதே போல இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உணவு, நல்ல உணவை எடுத்து நல்ல உணவு வாங்கி நல்ல உணவு உட்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் பண்ண வேண்டும், செலவாத்து அதிகமாக சொல்ல வேண்டும். அதே போல இந்த நேரத்துல, இந்த ஜும்மா இந்த நாள்ல ஒரு நேரம் ஒன்று உண்டு. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த நேரம் சொற்பொழிக்கு உள்ள பரிசு என்ன? சொர்க்கம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால், யாருமே அந்த சட்டத்தை கடைபிடித்து அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டு விட்டால் அதற்கு கூடிய பரிசு என்ன? அல்லாஹ் சொர்க்கம் சொல்றான். ரெண்டாவது இருக்கக்கூடிய 7+3 10 நாள் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்றான். அதே போல இந்த நேரம் தொழுகையில ஒரு நேரம் ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் எவர் ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்கின்றாரோ அவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க தொழுகையில. அப்ப நம்ம இந்த நேரம் ஒன்றுனா பிரார்த்தனை நம்ம வந்து நம்ம சொற்பொழில நம்ம பிரார்த்தனை செய்ய முடியாது. சிவித்தாழ்ந்து கேட்க சொல்றாங்க, வாய்மொழி இருக்கின்ற, அப்ப நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய முடியாது. அப்ப இந்த நேரம் ஒன்று என்ன? தொழுகையில தான் சொல்றாங்க மார்க்க அறிஞர். அது முஸ்லீம்ல புகாரில இந்த செய்தியான இடம் பெற்றிருக்கின்றது. அந்த நேரமானது தொழுகையில ஃபர்ஸ்ட் ரக்காத் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாங்க, துணை சூரா ஓதுறாங்க, ருக்கு சஜிதா, திரும்ப 2வது ரக்காத் சூரத்துல் ஃபாத்தியா, துணை சூரா சஜிதா, அத்தஹியாத்து ஸலவாத்து, 3வதாக கொடுக்கக்கூடிய அல்லாஹும் பாயித் பைன துஆ ஓதிய பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்றாங்கல்ல, அந்த 3 துஆவிற்கு பிறகு குறைந்த நேரம், அந்த நேரம் குறைந்த நேரமா, அந்த நேரத்தில் எவர் ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்கின்றார் அவருடைய எந்த விதமான பிரார்த்தனைகளும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுக்கு நான் பரிகாரம் அளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன, இன்னைக்கு நம்ம என்ன நம்ம பிரார்த்தனை செய்யணும், அந்த நேரம் நம்ம குழப்பிக்க கூடாது. என்ன அந்த இது கேட்கலாம், அது கேட்கலாமா? இன்றைய ஜும்மாவுல இந்த பிரார்த்தனை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன கேட்கணும் முன்கூட்டி நம்ம என்ன செய்யணும்? முடிவு செய்து கொள்ள வேண்டும். யாருக்கும் இந்த உலகத்துல சிரமம் இல்லாம, நோய்வாய்ப்படாம, கஷ்டங்கள் இல்லாம யாருமே கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன ஒரு துன்பத்தை கொடுக்க, அடுத்து ஒரு இன்பத்தை கொடுப்பான். ஒரு இன்பத்தை கொடுக்க, அடுத்து அவன் துன்பத்தை கொடுக்க போறான்னு அர்த்தம். இதுல என்ன அல்லாஹ்விடத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது, அதாவது அவன் நம்பிக்கை நம்ம கேட்க கூடாது. அல்லாஹ் நீ நினைச்சா எனக்கு கொடு, எனக்கு கொடுக்க வேணாம் அப்படி கேட்க கூடாது. ஒரு ஆள்கிட்ட நம்ம பொருளாதாரத்தை கேட்கிறோம், நீங்க தான் எனக்கு பொருளாதாரம் கொடுக்கணும், உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது, பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுது. அப்ப எப்போ நம்ம ஒபீடியன்ட்டா நம்ம அவங்கள்ட்ட பணிந்து கேட்போம். அது மாதிரி அல்லாஹ்ட்ட ரொம்ப ரொம்ப அவன்கிட்ட, அவன் தான் நோயை கொடுத்தான், அவன் தான் கஷ்டத்தை கொடுத்தான், அவன் தான் பல துன்பங்களை கொடுத்தான். நல்ல வியாபாரம் பண்ணிட்டு நம்மள மாதிரி இன்னொரு வியாபாரி கடையை திறந்துருப்பாங்க, நம்ம வியாபாரம் உட்காந்து போயிடும்.
நம்ம நேர்மையா செஞ்சோம்னா சரியான பொருளை கொடுத்தா நமக்கு அல்லாஹ் நம்மளோட கஸ்டமர் அனுப்புவான். சோதனை, இதெல்லாம் ஒரு சோதனை. அப்ப நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள் துயரங்கள், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது, அவர்கள் இந்த மாதிரி வாய்ப்புகள் அதை கேரண்டியா சொல்றான்ல. இதுல ஒண்ணு என்னன்னாக்கா அவநம்பிக்கை இல்லாம அவசரப்படவும் கூடாது, உரிமையா இருக்குன்னு. சில நேரங்கள் நம்முடைய பிரார்த்தனை உடனே ஏற்றுக்கொள்ளப்படும், சில நேரங்கள் அல்லாஹ் காலம் தாழ்த்தி கொடுப்பான். அப்ப அது ஒரு சோதனையா பார்ப்போம். நம்ம என்ன செய்யறோம், பலவீனமா இருக்கிறோமா, அவன் நம்பிக்கையா இருக்கிறோமா. உடனே சில நேரங்கள்ல அல்லாஹ் கொடுத்த சில தேவைகள் நமக்கு ஏற்படும். அதனால காலம் தாழ்த்தி கொஞ்சம் காலம் தாழ்த்தி நமக்கு நன்மையை கொடுப்பான். அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வான், அது பரிபூர்ணமாக்குவான். அப்ப பொறுமையாக இருக்கணும். அவன் நம்பிக்கை முழுமையா இருக்கு. நம்பிக்கை உன்னை விட்டு அவனுக்கு வேற யாரும் இந்த உலகத்துல கிடையாது. நீ தான் இந்த நோயை நீக்கணும், நீ தான் இந்த கஷ்டத்தை நீங்க, இந்த கடனை அடைக்கணும், நீ தான் பொருளாதாரத்தை கொடுக்கணும். நல்ல வழியை காட்டு, நல்ல வேலைகள் எனக்கு கொடு. எல்லாம் நல்ல வேலை இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி போண்டி யாருன்னு வந்திருப்பாங்க, கூட வந்திருப்பாங்க, ஒண்ணுமே செய்ய முடியும். நல்ல வியாபாரம் வியாபாரம் இல்லாம போயிடும். இதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனையில இந்த அல்லாஹ்ட்ட நம்ம கையில் நம்பிக்கையோடு முழுமையாக அவன்கிட்ட பிரார்த்தனை நிச்சயமாக அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் என்பதாக அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் சொல்றாங்க. அடுத்த இறுதியாக இந்த நாள்ல அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்துல முன்கூட்டியே சொல்றாங்களா, மழையே இல்லையா, மழை இல்லாம நம்ம சகாபாக்கள் சொல்றாங்களா, மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜும்மாவு நாள்ல பிரார்த்தனை செய்யறாங்களாம். மறு ஜும்மாவோட மழை பிச்சுட்டு போய்தான், மழை நிக்கலையாம். அப்ப திரும்ப சொல்றான், போதும் நிறுத்துக்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட இங்க பிரார்த்தனை செய்யுங்க, பிறகுதான் மழை நிக்குதான். அவ்வளோ ஒரு அற்புதமான வாக்கியம் நிறைந்த நாள் இந்த நாள். நல்ல இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், இன்னைக்கு காலைல டோக்கன் போடுவோம், வெயிட்டிங்ல உட்காரோம், 10வது டோக்கன் 5வது டோக்கன். நன்மையான காரியம் சலவாத் அதிகமா சொல்ல வேண்டும். நன்மையான காரியம் குரான் கையில் எல்லாத்தையும் மொபைல் இருக்கும், குரான் எடுத்து ஓதணும். ஒரு எழுத்து 10 நிமிடம் சொல்றான் குரான்ல, நம்ம நன்மையான காரியம் ஈடுபடணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஒரு ஜும்மா பிரசங்கத்துல என்ன செய்யறாங்க, பிரசங்கம் முடிந்து கீழே இறங்கிட்டு ஒரு ஆளை தொழுகை வைத்து விட்டு தொழ வைப்பதற்கு சொல்லிவிட்டு தொழாமல் இருக்கிறாங்கல்ல, வீட்டில் அமர்ந்து இருக்கிறாங்கல்ல, அவர்களை வீட்டோடு சேர்த்து எரித்து விட வேண்டும் என்று நான் எண்ணியது உண்டு. எவ்வளவு இன்னைக்கு ஜும்மாவுடைய இந்த சிறப்புகளை பெறாம, காரணம் அவங்க பந்து பெறாம இருக்கிறனால. இந்த ஜும்மாவுடைய இந்த பிரசங்க தளம், இந்த களம் இருக்க, இந்த களம் அதிகமாக மக்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு வாய்ப்பாக உள்ள களம் இது. ஒரு கொரோனா நோயில நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம உடல்ல பாதுகாக்கணும், என்னென்ன வழிமுறை இருக்கு, ஒரு பொருளாதார கஷ்டமா இருக்கு, ஒரு சிஏஏ சட்டங்கள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு களம் அது. மக்களுக்கு இந்த ஒரு ஜும்மா காலத்துல மக்களுக்கு அதிகமாக பிரச்சாரம் செய்து நிறைய பேர்கள் அல்லாஹ்வுடைய காலத்துல நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இது இந்த ஜும்மாவுடைய பிரசங்கம். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், இதுக்கு ஒரு நாள் தியாகம் செய்ய வேண்டும். அப்ப தொழுகைக்கா நம்ம வருவதற்கு என்ன செய்யறோம், காலம் தாமதிக்கிறோம். தொழுகை முடிந்து விண்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா ஃபஸ்ஸு இலா திக்ரி தருல் பைய தாலி கைருலுக்கும். அந்த முடிஞ்ச கடைசியில் என்ன, நீங்கள் தொழுகை முடிந்தவுடன் வியாபாரத்தை உங்களுடைய என்னுடைய அருளை தேடுவதற்கு விரைந்து செல்லுங்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம், வரத தாமதிக்கிறோம். அருளை தேடுங்க, நீ விரைந்து செல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்னோட அருளை தேடுறது விரைந்து. அப்ப என்ன, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். அசர் மகரிபுக்கு எந்திரிச்சாதான் அதுக்கப்புறம் பான் சொல்லும் போது தாமதப்படுத்துறோம், போன்னு சொல்லும் போது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிலைமை இப்படித்தான், எல்லாரும் நிலைமை இப்படித்தான் இருக்கு. நானும் அந்த மாதிரி தான் இருந்த ஒரு காலகட்டத்தில். இந்த மாதிரிலாம் சிரிக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய காலங்கள்ல தொழுகைக்காக விரைந்து வரணும். தொழுகை முடிந்த போது அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு விரைந்து செல்லணும். அதே மாதிரி சமையல் பெண்களுக்கு சொல்லணும், பெண்கள் என்ன சமையல் முடியலையா அதோட நிப்பாட்டிக்கணும். முடிந்த பிறகு தொழுகைக்கு பிறகு போய் அதை பாக்கி செய்யக்கூடிய வேலைகள் செய்யணும், உணவுகளோட செய்யணும். நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெருநாள் அனுசரிக்க வேண்டும், நன்மையான காரியம் ஈடுபட வேண்டும். ஆக இந்த இதுல வரக்கூடிய படிப்பினை என்ன, வரக்கூடிய காலங்கள்ல முன்கூட்டியே இந்த அட்டண்டன்ஸ்ல மலக்குமார்கள் எழுதக்கூடிய அட்டண்டன்ஸ்ல நம்ம பேர் இடம் பெறுவதற்கு முயற்சி செய்து அதை பதியக்கூடிய நன்மக்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம அந்த பாக்கியம் பெற்ற நிறைந்த நாள்ல பாக்கியம் பெறக்கூடிய நன்மக்களாக மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்ம அனைவரும் ஒன்று சேர்க்கக்கூடிய நபராக நம்ம அனைவர்களையும் ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.